அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அதுவும் கதாபாத்திரங்கள் மூலமாக இந்த மகாபாரதத்தை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வாழ்நாளில் இன்றைக்கி மறக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு அரக்கு மாளிகையிலிருந்து பாண்டவர்கள் தப்பித்தல். இந்த தலைப்பில் இன்றைக்கி பார்க்கலாம். பெரியவர்கள் அனைவரையும் பணிஞ்சு வணங்கிய பாண்டவர்கள் சம வயது உடைய ஆட்களை கூட தழுவி விடை பெற்று வாரணாவதம் நகருக்கு போனாங்க. அஸ்தினாபுரத்து மக்கள் வெகு தூரம் வரையில் பாண்டவர்களுடன் நடந்து போய் அங்கிருந்து திரும்ப மனம் இல்லாமல் திரும்பினாங்க. அந்த சமயம் தர்மர்கிட்ட விதுரர் வந்து, தர்மா, அரச நீதியில் எதிரியோட யோசனையை அறிஞ்சவனே தனக்கு நேரம் இருக்கிற ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வான். உலோகத்தால் செய்யப்படாத கூர்மையான ஆயுதமும் உண்டு. அந்த ஆயுதத்தை தடுக்கும் உபாயத்தை எவனொருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் ஒருபோதும் பகையாளிகளால் கொல்லப்பட மாட்டான். காடுகளை அழித்தொழிப்பதும் குளிரை போக்குவதுமான ஒரு பொருளால் வலைக்குள் இருக்கும் எலிக்கு ஒருபோதும் தீங்கு நேராது. முள்ளம்பன்றியும் கூட பூமியை தோண்டி அந்த பொருளோட தாக்குதலில் இருந்து தப்பித்து பிழைச்சிக்கும். அறிவுள்ளவன் வானில் இருக்கும் நட்சத்திரங்களை கொண்டு திசையை அறிஞ்சிப்பான் அப்படின்னு சொன்னார். இப்படி துரியோதனனுடைய சதி ஆலோசனை, நேரம் இருக்கும் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளும் வழி எல்லாத்தையும் தான் அருகில் இருக்கிறவங்க கூட அறிஞ்சு கொள்ள இயலாதவாறு மறைப்பொருள் ஏற்றி அந்நிய மொழியில் விதுரர் தர்மர்கிட்ட சொன்னார். வாரணாவதத்தில் தங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது விதுரரோட மறைமுக எச்சரிக்கையால் தர்மர் உணர்ந்துக்கிட்டாரு. அஸ்தினாபுரத்தை விட்டு வாரணாவதத்திற்கு சந்தோஷமாக புறப்பட்ட பாண்டவர்கள் மிகுந்த கவலையோடு போக ஆரம்பித்தாங்க. பாண்டவர்கள் தங்கள் நகரத்துக்கு வந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அறிஞ்ச வாரணாவதத்து மக்கள் எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரத்தோடு அவங்களை எதிர்கொண்டு வரவேற்றாங்க. வாரணாவதத்தில் தங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடுதியில் சில நாட்களுக்கு பாண்டவர்கள் தங்கினாங்க. இதற்குள்ளாகவே துரியோதனனுடைய சதிப்படி பேரெழிலோட அரக்கு மாளிகை புரோசனன் கட்டி முடிச்சான். நல்லதொரு நாளில் சிவம் என பெயரிடப்பட்டிருந்த அந்த மாளிகைக்கு பாண்டவர்களை புரோசனன் அழைச்சிட்டு போய் தங்க வச்சான். மாளிகையை தர்மருக்கும் அவரது தம்பியருக்கும் புரோசனன் சுற்றி காண்பிச்சு அதனோட பெருமைகளை எல்லாம் இட்டு காட்டி உரைச்சான். சிவம் அப்படின்னா மங்களம் அப்படின்ற பொருள்படும். ஆனால் அமங்கலமான அந்த மாளிகை தங்கள் உயிரையே காவு வாங்க கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு தர்மன் உணர்ந்து அந்த மாளிகையை சுற்றி வந்து கவனித்து பார்த்தாரு. அதன் பிறகு அவரோட தம்பி பீமன் கிட்ட, தம்பி, இந்த மாளிகை நம்ம தங்கியிருப்பதற்காக கட்டியதில்லை, நம்ம தீக்கெறியாக்குவதற்காக கட்டியது. இந்த மாளிகை நமக்கு பேராபத்தை விளைவிக்க இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம துரியோதனன் சதியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத அவனது மந்திரியான புரோசனனுக்கு காட்டாமல் இருக்கணும். தக்க சமயம் பார்த்து இங்கிருந்து தப்பிச்சு போகணும். ஆனால் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் நம்ம இடம் தரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதன்படியே தன் தாயார் குந்தி தேவியரோட பாண்டவர்கள் அமைதியாக அந்த மாளிகையில் தங்கியிருந்தாங்க. இந்த சமயத்தில் விதுரர் சுரங்கம் தோண்டுவதில் திறமைசாலியான ஒருவனை தர்மர்கிட்ட அனுப்பி வச்சார். பாண்டவர்கள் தனியாக ஒரு இடத்துல இருந்தபோது அவன் அவர்களை பணிஞ்சு விதுரர் இங்கே அனுப்பி வச்சதாக சொன்னான். ஆனாலும் இவனும் துரியோதனன் ஆளாக தான் இருப்பானோ அப்படின்னு சந்தேகம் பாண்டவருக்கு எழதான் செஞ்சுது. அதன் பிறகு தன்னை பற்றி சந்தேகம் கொள்வதை பார்த்த உடனே சுரங்கக்காரன் சொன்னான், உங்களுக்கு நலனை உத்தேசித்து விதுரர் தங்கள்கிட்ட அந்நிய மொழியில் மறைப்பொருள் வச்சு சொல்லியிருக்கிறார் அல்லவா, இதுவே என்னை நம்புறதுக்கு அடையாளமாகும். உங்களுக்கு என்னாலான நன்மையை நான் செஞ்சு தரதான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த ஆள். அவன் சொன்னதை கேட்ட பிறகு தான் பாண்டவர்களுக்கு அவன் மீது நம்பிக்கையே பிறந்துச்சு. அதன் பிறகு விதுரரால் அனுப்பி வைக்கப்பட்ட சுரங்கக்காரன் மந்திரி புரோசனனுக்கு தெரியாமல் வெகு நாட்கள் அங்கே தங்கி ரகசியமாக செயல்பட்டு அரக்கு மாளிகையிலிருந்து வாரணாவதத்து மதில் ஆகியவற்றை எந்தவித ஆபத்தும் இல்லாமல் தாண்டி வெளியே போவதற்கான சுரங்கத்தை வெட்டி முடித்தான். இந்த நிலையில் அரக்கு மாளிகையின் வாயிலேயே புரோசனன் தங்கியிருந்து பாண்டவர்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவது போல செயல்பட்டு வந்துட்டு இருந்தான். இரவு பொழுதுகளில் பாண்டவர்கள் தூக்கம் இல்லாமல் ஆயுதங்களை எந்த நேரமும் தயாராக வச்சபடி இருந்தாங்க. பகல் பொழுதுகளில் நகருக்குள்ளும் வெளியேயும் போய் காடுகள்லையும் வேட்டையாடி திரிஞ்சு வந்தாங்க. அதே சமயம் நகருக்கு வெளிப்புற பகுதிகளையும் பாதைகளையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. புரோசனனை முற்றிலுமாக நம்பியவர்களை போன்றும் சந்தோஷமாக உள்ளவர் போன்றும் இருந்தவாறு தங்களோட மனக்கவலை சந்தேகம் எல்லாத்தையும் வெளியே காட்டிக்காதவாறு அந்த மாளிகையில் தங்கியிருக்க ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் ஊராரிடமும் எந்த சந்தேகமும் பழி சொல்லும் ஏற்படாதவாறு மாளிகைக்கு தீ வைக்கிறதுக்கான தருணத்தை எதிர்நோக்கியவாறு புரோசனன் ஓராண்டு காலத்தை கழிச்சிட்டு வந்தான். பிறகு தன்னுடைய சதித்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நாளையும் அவன் குறித்தான். ஆனால் வெகு புத்திசெயலான தர்மரோ புரோசனின் திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தன் தம்பிகள் கிட்ட போய், தம்பிகளே, பாவியான புரோசனன் நம்மை கொள்வதற்கான சமயம் வந்துட்டுது அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு இதுதான் தக்க சமயம் அப்படின்னு சொன்னார். மேலும் தர்மர் தன் தாய் குந்தி தேவி கிட்ட அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வதாக ஏற்பாடு செய்து அரக்கு மாளிகை பணியாளர்கள் அனைவரும் குந்தி தேவி படுத்த சாப்பாடை சாப்பிட்டு மயக்கம் அடைஞ்சு சாஞ்சாங்க. நடுசாமானது. புரோசனனும் மாளிகை பணியாளர்களும் உணவு உண்டு மயக்கமுற்று சாய்ந்ததும் பீமன் அரக்கு மாளிகையில் பல இடங்களில் தீய பற்ற வச்சான். அரக்கு மாளிகை எளிதாக பற்றி எரிய ஆரம்பிச்சது. உடனே பாண்டவர் 5 பேரும் இருட்டான அந்த சுரங்கத்தோட சுவரை தடவிக்கிட்டே வெளியேறினாங்க.
இதற்குள்ள மாளிகை முழுவதுமாக தீப்பற்றி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. தீப்பற்றி எரிய மாளிகையை பார்த்த வாரணாவதத்து நகர மக்கள் எல்லாரும் மாளிகைக்குள்ள பாண்டவர்களும் குந்தி தேவியும் உறங்கிக்கிட்டு இருந்த வேலையில மாளிகை தீப்பற்றி எரியுதே, அவங்க எல்லாரும் வீழ்ச்சி தப்பிச்சுக்கிட்டாங்களா இல்லை கொடிய தீக்கரைக்கு எரியாகி போனாங்களா அப்படின்னு புரியாம மனம் கலங்கி தவிச்சாங்க, கதறி துடிச்சாங்க. மாளிகையில் மயக்கமுற்று இருந்த புரோசனனும் பணியாளர்களும் அந்த தீக்கரையாக போனாங்க. இதுவும் துரியோதனனின் சூழ்ச்சியாக தான் இருக்கும். குற்றமற்ற பாண்டவர்களை அந்த கொடியவன் மோசம் செய்து கொன்றானோ அப்படின்னு அவனையும் கௌரவர்களையும் பழிச்சு தூற்றுனாங்க. மாளிகை முற்றிலும் எரிந்து சாம்பல் மேடானுச்சு. அதன் பிறகு வாரணவதத்து மக்கள் பாண்டவர்கள் தங்கியிருந்த மாளிகை தீப்பிடிச்சு எரிந்து போனது, மாளிகையில் இருந்த யாருமே உயிர் தப்பலை அப்படின்னு அஸ்தினாபுரத்துக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க. பாண்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்றதுனால திருதராஷ்டிரரும் அவரோட மகன்கள் எல்லாரும் சேர்ந்து தங்கள் அணிஞ்சிருந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒற்றை அடையை உடுத்தி கங்கைக்கு போய் தர்ப்பணம் செஞ்சுட்டு பெருங்குரல் எடுத்து புலம்புனாங்க. ஆனால் அந்த நிலையிலும் கூட விதுரர் மட்டும் துக்கத்தை வெளிக்காட்டிக்கவே இல்லை. பிறப்பும் இறப்பும் விதிப்படியே நடக்கும் அப்படின்னு வேதாந்தி போல இருந்தார். அதற்கு காரணமும் இருந்துச்சு. பாண்டவர்கள் தப்பி பிழைச்சிருப்பாங்க, நிச்சயம் அவங்க இருந்திருக்க முடியாது அப்படின்னு அவர் தீர்மானமாக அவர் நம்பினார். மக்களோட சேர்ந்து தானும் புலம்பியவர் இருந்தாலும் பாண்டவர்கள் வாரணாவத நகரை விட்டு எவ்வளோ தொலைவுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு யூகிச்சுக்கிட்டே இருந்தார். பாண்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி பெரிதும் மனம் கலங்கி இருந்த பீஷ்மரிடம் விதுரர் போய் ரகசியமாக பாண்டவர்கள் தப்பி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்ததையும் அவர்கள் நேரம் தப்பி சென்றிருப்பார்கள் அப்படின்ற விபரத்தையும் சொன்ன உடனே பீஷ்மர் தன்னிடம் விதுரர் சொன்ன அந்த தேனினும் இனிய தகவல்களை கேட்டு உள்ளூர மகிழ்ச்சி அடைஞ்சாலும் அதனை அவர் வெளிக்காட்டிக்க கொள்ள விரும்பலை. இரவு முழுதும் கண்கள் வீழ்த்திருந்தாலும் கவலை பயம் போன்றவற்றாலும் தன் சகோதரர்களும் தாயார் குந்தி தேவியும் ரொம்ப களைப்பாக இருக்கிறத பார்த்த வாயு புத்திரனான பீமன் உடனே தன் தாய் குந்தி தேவியை தன் தோள் மீதும் நகுலன் சகாதேவர்களை தன்னை இடுப்பில் தூக்கிக்கிட்டும் தர்மரை அர்ஜுனரையும் 2 கைகளிலையும் பற்றி கொண்டும் மதம் கொண்ட யானையைப் போல காட்டு செடிகளையும் புதர்களையும் விளக்கியவர் ரொம்ப வேகமாக நடந்து போனான் பீமன். அங்கே போன உடனே கொஞ்சம் தூரத்திலே கங்கை கரையை அடைஞ்சாங்க. அங்கே அவர்களுக்காகவே விதுரர் அனுப்பி வச்சிருந்த ஓடம் தயாராக காத்துட்டு இருந்துச்சு. ஓடக்காரன் விதுரன் அனுப்பி வச்ச ஆள்தான் அப்படின்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு ஓடம் மூலம் கங்கையை கடந்தாங்க. அதன் பிறகு காட்டு வழியே பகல் முழுதும் வேகமாக நடந்து போனாங்க. மாலை பொழுது துவங்கிச்சு. மெல்ல மெல்ல இருள் தெரிய ஆரம்பிச்சுது. கொடிய காட்டு மிருகங்களின் சத்தமும் கிளம்ப துவங்குச்சு. வெகு தூரம் வந்த களைப்பு தாகம் தூக்கம் எல்லாத்தாலையும் கஷ்டப்பட்ட பாண்டவர்கள் மேற்கொண்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க திராணி இல்லாமல் கீழே உக்காந்தாங்க. அப்போ குந்தி தேவி கௌரவர்கள் வந்து என்னை தூக்கி கொண்டு போகட்டும், நான் இங்கேயே கிடப்பேன் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டு தன்னுடைய சுயநினைவை எழுந்துட்டான். அடர்ந்த அந்த இருட்டில் பீமன் மட்டும் தனியாக போய் தடாகம் ஒன்றில் தன்னுடைய மேலாடையை நினச்சி தாமரை இலைகளை தொன்னை மாதிரி செஞ்சு அதில் நீர் நிரப்பி எடுத்துகிட்டு வந்து குந்தி தேவிக்கும் தன் சகோதரர்களுக்கும் கொடுத்தான். அதன் பிறகு அந்த இடத்துலையே படுத்து மெய்மருந்து தூங்கினாங்க. ஆனால் பீமன் மட்டும் கௌரவர்களது அடாத செயல்களை நினச்சி மனம் கொதிச்சு போனான். தன் தாய்க்கும் தன் சகோதரர்களுக்கும் எந்தவித தீங்கும் நேரக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் மட்டும் தூக்கமே இல்லாமல் விழிச்சுக்கிட்டே இருந்து பாதுகாத்து வந்தான். பொழுது விடிஞ்சுது. பாண்டவர்கள் தன் தாய் குந்தி தேவியுடன் தங்களோட பயணத்தை துவங்கினாங்க. பல கஷ்டங்களையும் பேராபத்துகளையும் எதிர்கொண்டு அடர்ந்திருந்த அந்த காட்டு வழியை அவங்க போயிட்டு இருந்தாங்க. சில சமயங்களில் நடக்க முடியாமல் சிரமப்பட்ட போது தங்களோட தாயை தூக்கிக்கிட்டு நடந்தாங்க. ஒரு சில இடங்களில் களைப்பு மேலிட சற்று நேரத்துக்கு நின்று அதன் பிறகு பயணத்தை தொடர்ந்தாங்க. இரவு பொழுதுகளில் தூக்கத்தை மறக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வேகமாக நடந்தாங்க. அப்படி போகும்போது வியாழ பகவான் எதிரில் வர அவரை பணிஞ்சு வணங்கினாங்க. அவர்கள் அனைவருக்கும் தேவகுருவான பிரகஸ்பதி தைரியத்தையும் உபதேசத்தையும் கொடுத்தாரு. தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் கௌரவர்களால் நேர்ந்த ஆபத்தையும் தொல்லைகளையும் அவரிடம் குந்தி தேவி சொன்னான். குந்தி தேவியை சமாதானப்படுத்தும் விதமாக வியாழ பகவான் எந்த ஒரு மனிதனும் தர்மத்தை மட்டுமே செய்திட முடியாது, அதுபோன்று எந்த ஒரு பாவியும் பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்க முடியாது. பாவ புண்ணியங்களை செய்திடாதவன் என எவனுமே இந்த பூவுலகில் இல்லை. செய்த செயலுக்கான பலனை அனைவரும் அடைஞ்சே தீர்வாங்க. அதனால குந்தி தேவியை நீ வீணா வருந்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு அவரோட அறிவுரைப்படி பாண்டவர்களும் குந்தி தேவியும் பிராமணர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு ஏகச்சக்க நகரத்துக்கு வந்தடைஞ்சாங்க. அந்த நகரில் இருந்த பிராமணர் ஒரு வீட்டில் தங்கி இருந்தாங்க. பாண்டவர்கள் 5 பேரும் பிராமண குலத்து பிரம்மச்சாரியர்களைப் போல நாள்தோறும் வீதி வீதியாக போய் பிச்சை எடுத்துகிட்டே வந்தாங்க. அப்படி தங்களுக்கு கிடைச்ச பிச்சையை தன்னோட தாய் குந்தி தேவியர்கிட்ட கொடுத்து பங்கிட்டு அனைவரும் சாப்பிட்டாங்க. இப்படி ஏகச்சக்கர நகரத்தில் பாண்டவர்களது வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பகாசுரன் வதம் பற்றிய கதையை பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அரக்கமாளியிலிருந்து பாண்டவர்கள் தப்பித்தல் கதை வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.